அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எம்எஸ்கேங்கிறது எங்களோட தியரி கண்டுபிடிப்பு. மைண்ட் செட் நாலேஜ், மனப்பதிவுசார் அறிவுன்னு சொல்கிறோம். நம்ம மனசில் ஏற்பட்ட பதிவின் அடிப்படையில் தான் நம்ம மனசு இயங்கிட்டு இருக்கோம். நம்ம அறிவின் பதிவின்படி எப்படி நம்மளோட மனசு இயக்கம் செயல்பாட்டில் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எதிர்முனையில் இருப்பவர்களுடைய எண்ணமும் செயல்களும் அவர்களுடைய அறிவின் பதிவின்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். இதுக்காக யாருக்காகவும் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், முன்வர மாட்டார்கள். தனக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும், அவர்கள் மாற வேண்டும், அவர்களினால் பிரச்சனை என்று வாதிடுவதை விட நம்மை நாம் மாற்றிக்கொண்டு நம்மை நாம் புதுப்பித்து கொண்டு பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவிலிருந்து தன்னை மேம்படுவதற்கான வளர்ச்சிக்கான வழிகளை எடுத்துக்கொண்டு அதற்காக செயல்படும் பொழுது வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். அதுக்காக நம்ம செயல்பாட்டுக்கு இறங்க வேண்டும், செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், செயல்பாட்டை உருவாக்க வேண்டும், செயல்பாட்டை செயல்படுத்த முன்வர வேண்டும், செயல்பாட்டை செய்ய உறுதிப்படுத்த வேண்டும், செயல்பாட்டை செய்ய தொடர்ந்து செயல்களை செய்து கொண்ட வேண்டுமே தவிர மற்றவர்களின் மீது குறை சொல்லிக் கொண்டிருப்பதினால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. பிரச்சனைகளுக்கு தீர்வு அறிவை புதுப்பித்து கொண்டு நம்மளை எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை நாம் தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களின் மீது குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் காலமும் நேரமும் வீணாகி கொண்டிருக்கும். இதனால் நம்மளுக்கு பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு தான் வருது. அப்போ நம்ம மனசு அறிவின்படி நம்ம கரெக்டாக செய்கிறோம், அதே மாதிரி அவங்க மனசு அறிவின்படி தான் அவங்கனால இயங்க முடியுது, அவங்க அதிலிருந்து மாற்றிக்க முடியலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளை எப்படியெல்லாம் நம்ம அமைச்சிக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளோட மனசு எப்படி பழகிருக்குன்னா, ஒரு செயல்பாடு ஒரு தடை ஏற்படுதுன்னா இது மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யாததினால்தான் எனக்கு இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்ப வயதிலிருந்தே நம்ம மனசு பழகிடுச்சு. இனியும் அதே செயல்பாட்டில் போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வளர்ச்சிங்கிறது தடைபட்டுருக்கும். அதாவது ஓடுற குதிரையை ஓடிட்டுருக்கோம், நின்றுட்டுருக்கிற குதிரை நின்றுட்டுருக்கோம். இன்னமும் விளக்கமாக சொல்லணும்னா வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறவங்கள பார்த்தா கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஏன் இவர்களுக்கு நல்லா இருக்குது, கை காலெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் எந்த செயலும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு அவர்களோட அறிவு அப்படி, அவங்களோட பழக்க வழக்கம் அப்படி. அவர்களை போய் நீ வேலை செய்யினா நீங்கள் தான் முதல் எதிரியாக அவர்களுக்கு தெரிவிங்க. அதே மாதிரி சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்கள பார்த்தா டென்ஷன் ஆகுது. இந்த ஆளுக்கு என்ன வேறு பொழப்பே இல்லையா, எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கான், எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவனால் மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, ஏன்னா வேலை செய்யணும், கஷ்டப்படணும். அப்போ அவர்களோட அறிவு பதிவு சும்மா இருக்கிறதுக்கு தான் பழகிருக்குது. அதனால் வேலை என்பதை முறைப்படுத்தணும், செயல்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். அதை மேலும் மேலும் வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்றதுக்கு நாம் தான் நம்மளை தயார்படுத்தி கொள்ளணுமே தவிர மற்றவர்கள் யாரும் நம்மளுக்கு உதவ வரமாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேடுதலை நாம் தான் உருவாக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்மளோட மனசு எப்படி பழகியிருக்குதுன்னா, மற்றவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், என்ன குறைகளை செய்கின்றார்கள், நம்மளுக்கு எப்படி இடையூறு செய்கிறார்கள் என்பதில் தேடுதலிலும் அவர்களை முறைப்படுத்துவதும் அவர்களை சரிப்படுத்துவதிலையுமே நம்மளுடைய காலம் நேரம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்துவிட்டு இவர்கள் இப்படித்தான் என்பதை நம் மனதில் பதிய வைத்து கொண்டு நம் வளர்ச்சிக்கு நாம் செயல்பாட்டிற்கு இறங்க வேண்டுமே தவிர அவர்களை சரிப்படுத்துவதும் அவர்களை மாற்றி அமைப்பதும் இயலாத காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும்.